இதாங்க எங்கள் வீட்டிலேயே செஞ்ச நெய்யுங்க, பாலாடையிலேருந்து எடுத்து வச்சுது. ஃபஸ்ட்டே நாள் ஐஸ் தண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 லிட்ரு ஆகிற மாதிரி எடுத்து வச்சுருங்க. ஃப்ரீசருக்குள்ளேருந்து பாலாடை எடுத்து வெளியே வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சோண்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு ஒவ்வொரு கரண்டி 1.5 கரண்டிக்கு போட்டு நல்லா மிக்ஸியை அரைச்சிக்கிங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிங்க. அது க்ரீம் மாதிரி வந்த மறுபடி கொஞ்சோண்டு ஐஸ் தண்ணி, ஐஸ் க்யூப்பு போட்டு நல்லா ஒரு 4-5 சுற்று சுற்றுனீங்கன்னா அது நல்லா வந்துடும். வரலையன்ட்டுலாம் பார்க்காதீங்க, அது நல்லா வந்துடும். அப்புறமா எடுத்து ஐஸ் கட்டி தண்ணியில் நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். அப்போ அப்படியே எடுத்து அதில் போடுங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்க மாதிரி போடுங்க. ஒவ்வொரு வாட்டி போடும்போதும் இந்த தண்ணியை இருத்துட்டு வேறு தண்ணி ஊற்றி ஐஸ் தண்ணி போடுங்க. அதனால் கொஞ்சம் நிறையாவே ஐஸ் தண்ணி எடுத்து வச்சுருங்க. பாருங்க, நாங்கள் 5 நாள் தான் எடுத்து வச்சோம். பாருங்கள், 1 லிட்ரு பாலில் இவ்வளோ வந்துருச்சுங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஐஸ் தண்ணி ஊற்றி ஐஸ் க்யூப்பை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. ஊற்றும்போது நிறையா ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் வராது. நல்லா சுற்றி கிரீம் மாதிரி அந்த மாதிரி தண்ணி ஊற்றுங்க. உடனே ஊற்றுனீங்கன்னா நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது வராது. பாருங்கள், எவ்வளோ வெண்ணெய் வந்துருச்சு. தினம் 1 லிட்ரு பால் வாங்குகிறோம். 5 நாள் தான் எடுத்து வச்சோம். 1/2 லிட்டருக்கு மேலே எங்களுக்கு கிடச்சிதுங்க. நல்லா சுத்தமான நெய்யுங்க. எங்கள் பேர பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது தாங்க கொடுப்போம். வெளியில் இருந்தெல்லாம் நாங்கள் வாங்கினதே இல்லைங்க. இன்னும் அதை இருக்கிறதெல்லாம் போட்டு அரைச்சி உருண்டை பண்ணி உருண்டையாக நல்லா ஐஸ் தண்ணியில் போட்டு வச்சுட்டு 2-3 வாட்டி அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டுங்க. நல்லா அலசி எடுத்துட்டு ரெண்டு 3 வாட்டி நல்லா பிசைஞ்சி அந்த தண்ணி பால் மாதிரி தண்ணியெலாம் வரும், அதெல்லாம் எடுத்துருங்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய உருண்டை வந்துருச்சு. எங்களுக்கு 1/2 லிட்டருக்கு மேலே வந்துச்சுங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி வெள்ளையாக போகிற அளவுக்கு நல்லா தண்ணியெலாம் அழுக்கு இல்லாமல் வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு 2-3 வாட்டி ஜில்லுன்னு தண்ணி ஊற்றுங்க. நீங்கள் வேறு தண்ணிக்கு இது ஊற்றி எடுத்திங்கன்னா அப்புறம்லாம் கொலன்னு போயிடும். இது மாதிரி பிசைஞ்சு நம்ம எதில் நெய் காய்ச்சிருமோ அந்த குண்டாவில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு அந்த குண்டானில் எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், இவ்வளோ இது வந்துருச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இதை இப்போ ஒரு குண்டானில் வச்சு நல்லா சிம்மிலேயே வைங்க. நல்லா வேகமாக எரியிற மாதிரி வைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உருவுற மாதிரி சிம்மிலேயே வைங்க. அது நல்லா உருவி வந்ததையும் கருவேப்பிலை இல்லைன்னா முருங்கைக்கீரை, இது 2ல் ஏதோ ஒன்று போட்டு நல்லா அது தண்ணி பார்த்தாவே நெய் தெரியும். நல்லா காய்ச்சின கலர் தண்ணி மாரி. அப்போ வந்த மறுபடி ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுந்தையும் எடுத்து வடிகட்டி வச்சிட வேண்டியதுங்க. இதுதாங்க அப்படியே நுர வந்துட்டுருக்குது. நுரையெல்லாம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முருங்கை தழையை போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து அப்புறமா இறக்கிடலாங்க. அவ்வளோதான்.
நல்லா தலையெல்லாம் நல்லா கொஞ்சம் முறுமுறுன்னு வர்ற மாதிரி அது வரைக்கும் வச்சுருங்க.